ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரியா பாப்பாவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி 2 days vlog தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கசின்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஊர்லேருந்து வரதா சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே இப்போ ஆனுவல் எக்ஸாம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக சிக்கன் தான் பிடிக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் எங்களுக்கு மட்டனில் ஏதாவது பண்ணிவிட்டு நைட் அவங்களுக்கு சிக்கன் பிரியாணி பண்ணிக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். மோஸ்ட்டாக சண்டேயில் நானும் என் சிஸ்டருமே குக் பண்ணிடுவோம். பிஃபோர் மேரேஜ்மே சண்டே மட்டும் அம்மாவுக்கு வந்து குக்கிங்க்கு லீவாக இருக்கும். நான்வெஜ் எப்படி பண்ணாலுமே அது எப்படியாவது ஒரு சூப்பராக வந்துடுங்க. வெஜ் அளவுக்கு வந்து பெருசாக வந்து சொதப்பாது. அதனால் இப்போல்லாம் பிரியாணி ஒரு 10 பேருக்கு பண்ணால் கூட அசால்ட்டாக வந்துட்டு பண்ணிடுறது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டனை வந்து விசில் விட்டாச்சு. அந்த தண்ணியவே வந்து பாப்புக்குட்டிக்கு வந்து சாதத்தில் பிசைஞ்சு ஊட்டிடுவேன். ஸோ ரொம்ப ப்ளெயினாக இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கூடவே மஞ்சள் தூள், உப்பு, ஒரு வரமிளகா, கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு விசில் விட்டுட்டேன். விசில் அடங்குறதுக்குள்ளார மட்டன் சுக்காவுக்கு பார்த்திங்கன்னா பவுடருக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சுக்கா, சாதம், ரசம், தயிர் ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. பிகாஸ் நைட்டுக்கு வந்து ஹெவியாக பிரியாணி வந்துட்டு இருக்க போகுது. சுக்காவுக்கு இந்த பவுடர் நம்மளே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். நான் எவ்வளோ ரேஷியோவில் எடுத்திருந்தேன் அப்படிங்கிறத கீழே வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டும் வந்து பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. அதே பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து வந்து சேர்த்துருக்கேன். எனக்கு பொதுவாக வெங்காயம் நிறையா இருந்தால் பிடிக்குங்க. அதுலேயும் சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளவும் உளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம். அதனால் பார்த்திங்கன்னா கூட வந்து பெரிய வெங்காயத்தை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, மட்டன் சேர்த்து ஒரு பெரட்டிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பவுடருமே வந்து சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கூடவே வந்து மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு மட்டன் விசில் விட்டு வச்சுருந்த தண்ணி வந்து சேர்த்துட்டேன். யூஸ்வலாக மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு 70% விசில், அதாவது அந்தளவுக்கு குக் ஆகிற மாதிரி விசில் விட்டுட்டு மீதி பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி ஊற்றி வந்து வேக வைப்பேன். ஆனால் பாப்புக்குட்டிக்கு கொடுக்குறதுனால விசிலே பார்த்திங்கன்னா ஒரு 7-8 விசில் போல் விட்டுட்டேன். நல்லா வெந்திருந்தது. இருந்தாலும் மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு உள்ளே ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லாவே வந்து செமி ட்ரை மாதிரி பண்ணிட்டேன். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. சூப் வைக்கலான்னு ஒரு பிளான் இருந்தது அந்த தண்ணியை வச்சுட்டு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஓவர்லோடடாக நம்ம வந்து அந்த வேலை இந்த வேலைன்னு இழுத்து போட்டுக்க வேண்டாம். இந்த ஒன்றே வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பிகாஸ் நம்மளுக்கு லீவ் இருக்கிறதே சாட்டர்டே அண்ட் சண்டே தான். எடிட்டிங் ஒர்க்கு இல்லைனா வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு லன்ச் தான் பண்ணியிருந்தேன். பட் ரொம்ப திருப்தியாகவும் வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே தூங்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி எக்லாம் வாங்கிட்டு வந்திருந்தது அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாப்புக்குட்டிக்கு மொட்டை மாடியில் கொண்டு போய் சாதம் ஊட்டிட்டு வந்து நானும் பாப்பும் நல்லா தூங்கி எழுந்தோம். நாங்கள் தூங்கி எழுந்திருக்கும் போதே லக்ஷ்மிகா, ஐஸு, ஆகாசு, அத்தை எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அப்படியே கதை பேசிகிட்டே வந்து பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்துட்டு உரிச்சு எடுத்துட்டோம். பிரியாணியுமே பார்த்துட்டிங்கன்னா குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 9 பேர்கிட்ட இருந்தோம். அதனால் கண்டிப்பாக குக்கரில் பண்ணால் பத்தாதுன்னு சொல்லி இந்த பாத்திரத்துலேயே வந்து பண்ணிட்டோம். 4 கிலோ கிட்ட பண்ணியிருந்தோம். இதோட ரேஷியோவெலாம் கண்டிப்பாக கொடுக்கலான்னு நினச்சி தான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். பட் அப்பப்போ வந்து கரண்ட் இல்லை, மழை பெய்கிற மாதிரி நல்ல காற்று. அதனால் பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து ரேஷியோவோட ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். பிரியாணியோட டெக்ஸ்சராக இருக்கட்டும், என்ன அந்த கலரு, மசாலா நல்லா கோட் ஆனது, அது உங்களுக்கு ஃபைனலாக பிரியாணி சர்வ் பண்ணுற போது பார்த்தா தெரியும் எவ்வளோ நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு. நல்லா உதிரியாக இருந்தது. ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு நானும் என் சிஸ்டரும் வந்து ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து ஷேர் பண்ணுறேன். கிவ்அவே வின்னர்ஸ் பற்றி லாஸ்ட் வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அது வந்து நிறையா பேருக்கு போய் ரீச் ஆகலை. பிகாஸ் நான் இடையில வந்து இன்சர்ட் பண்ணதுனால ஒரு சிலர் கவனிக்கலையா என்னன்னு தெரில. கமெண்ட் செக்ஷன்லேயுமே வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருந்தீங்க. அண்ட் ஸ்க்ரீன்லேயுமே நானுமே வந்துட்டு மெயில் ஐடி வந்து கொடுக்கல. ஆக்சுவலாக நான் என்ன
சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸு, ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக்கு அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ கிவ்அவேனஸை ரேண்டமாக எடுத்து ரேண்டமாக வந்து சென்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நான் கொடுக்குற ஃபவுண்டேஷன் உங்களோட ஸ்கின் டோனாவாச்சும் இருக்கணும். ஸோ அதுக்கு உங்ககிட்ட வந்து பேசினா மட்டுமே வந்து என்னால் அது உங்களுக்கு வந்து அனுப்ப முடியும். அதனால தான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட ஃபோன் நம்பர் வந்து ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட அட்ரஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது கான்ஃபிடென்ஷியலாக தான் இருக்கும், வெளியில் எங்கேயுமே போகாது. ஸோ உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ராடக்ட் வந்துட்டு நான் டிஸ்பேச் வந்து பண்ணிடுவேன். கூடவே பார்த்திங்கன்னா ஹேர் கேர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. உங்களுக்கு நீட் இருந்தால் மட்டுமே நான் வந்து அது உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவேன். பிகாஸ் எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணால் லைக் அந்த மாதிரி இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ஒரு பொருளை உருவாக்குறது கஷ்டம், அது எவ்வளோ சீக்கிரத்தில் வேணாலும் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். நான் எதையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஈவன் ஃபுட்டாக இருந்தால் கூட அது எப்படி வந்து யாருக்காவது கொடுக்கலாம், இல்லைனா வந்து நம்மளே அது எப்படி வந்து அடுத்த வேலைக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்துட்டு பார்ப்பேன். ஸோ ஃபைனலி பிரியாணி இஸ் ஹியர். இப்படி தான் இருந்தது. ஃபைனல் டச்சுக்கு மட்டும் லக்ஷ்மிகா வந்து பார்த்துட்டு தட்டு போட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு வெயிட் வந்து வச்சாச்சு. பாப்பு குட்டிக்கு அன்றைக்கி ஒரே சந்தோஷம், எல்லோரும் வரவும். அண்ட் கிளைமேட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் வெளியில் உட்காந்து தான் வந்து சாப்பிட்ருந்தோம். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி நிலா சாதம் வந்துட்டு சாப்பிட்டு. யூஸ்வலாக நாங்கள் வந்து அப்பாவோட அம்மா எங்கள் பாட்டி இருந்தபோது சண்டே எப்பயுமே நைட்டு வந்து வெளியில் உட்காந்து தான் சாப்பிடுவோம். அந்த நிலாவை பார்த்துட்டே நிலா சோறு சாப்பிட்றப்போது அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஹாப்பினஸ் தான். என்னதான் டைனிங் டேபிள் உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்டாலும் சரி, இதோட ஹாப்பினஸ்க்கு அது ஈடாகாது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். எல்லோரும் பார்த்துட்டிங்கன்னா டின்னர் முடிச்சுட்டே கிளம்பிட்டாங்க. இருக்க தான் சொன்னோம், பட் இப்போ இருக்க குட்டீஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டே பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து யோசிக்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணல. சாப்பிட்டதையுமே அவங்கெல்லாம் வந்து கிளம்பியாச்சு. பாப்புக்குட்டிக்கு மோஸ்ட்டாக நைட் டைமில் கேரட் தோசை நிறையா நெய் போட்டு தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதை சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளேட்டில் கொடுத்து அவங்கள வந்து அமைதியாக உட்கார வச்சாச்சு. கொஞ்ச நேரம் தான் வந்து அந்த கேரட் தோசை மேலே கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேடம் நம்ம பக்கம் வந்து திரும்பிட்டாங்க. அவங்களுக்கு இந்த தயிர் பச்சடினா எப்படி இருக்குன்னு தெரியாது, அதை கொடுத்துட்டாவே போதும், அதவே வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து என்னோடய பிளேட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக வந்து போச்சு. இது பார்த்துட்டிங்கன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு எடுத்தது, அதாவது நேற்று எடுத்த விலாகுங்க. இன்ஸ்டாவில் இந்த ப்ளவுஸ் வந்து வாங்கியிருந்தேன். சீரியஸாகவே இதோட குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இதுக்கு முன்னாடியுமே வேறொரு பேஜ்லேருந்துமே வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே ரீசனபிளாக எனக்கு வந்து தோணுச்சு. பிகாஸ் நம்மளாக போயிட்டு ஆரி ஒர்க் போகணுன்னு கொடுத்தோன்னா 1000 போல் தான் ஸ்டார்டிங்கே சொல்லுவாங்க. அதுவுமே ரொம்ப பேசிக் டிசைனாக தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே நல்ல ஹெவி ஒர்க்காக இருந்தது. 599 போல் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து சொன்னாங்க. அண்ட் மேக்ஸிமம் இந்த மாதிரி ரெடிமேட் ப்ளவுசஸோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரேஞ்ச் வரைக்குமே வந்து ரெடிமேடாக வச்சுருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். பிகாஸ் அஃபோர்டபுளாக இருக்குது, குவாலிட்டி நல்லாயிருக்கு, எல்லா கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. பட் டிசைன் மட்டும் அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து பட்ஜெட்குள்ளார வேணும். அண்ட் நான் எவ்வளோ டைம் போடுவேன்னு தெரியாது. முதல்ல ஃபஸ்ட் டைமுக்கு அப்புறம் நான் வந்து யூஸ் பண்ணுவேனானே தெரியாது. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுசஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீஷோலேயுமே இருக்குது. கண்டிப்பாக நான் வாங்கி ட்ரை பண்ணேன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு சிலர் என்னோடய மேக்கப் ரொட்டீன் வந்துட்டு கேட்குறீங்க. உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணலாம் தாங்க நான் வந்து ஆரம்பித்தேன். பட் இடையில வந்து கரண்ட் வந்து இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா பாதியில் கட் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் பண்ண வரைக்கும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மேக்கப் பண்ணாலும் சரி பண்ணனாலும் சரி ஃபேஸை வந்து மாய்ஸ்சராக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு வந்து மாய்ஸ்சரைசரும் லிப்க்கு வந்து லிப் பாமும் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் எப்பயுமே குளிச்சுட்டு வந்ததுமே வந்து பாடி லோஷன் வந்து போட்டுருவேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாமாத்தோட சிசி ஃபவுண்டேஷன் நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து போட்டிருந்தேன்.
ப்ரொமோஷனுக்காக வந்தது தான். பட் நல்லாயிருக்கு. நான் வந்து ரெகுலராக அதுதான் வந்து வெளியில் போகிற போது வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபாலோட் பை ஐலைனர், காஜல், லிப்ஸ்டிக். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக நான் வந்து கான்டூர் வந்து பண்ணுவேன். எனக்கு சப்பி சீக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து கான்டூர் வந்துட்டு பண்ணிடுவேன். ப்ளஷ் ஹைலைட்டர்லாம் போடலங்க, நம்ம ஜஸ்ட்டு ஷாப்பிங் தானே போகிறோம். ஸோ இதோட வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. அண்ட் ஓவரால் லுக் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து ஏதாவது ஒரு விலாகில் வந்து உங்களுக்காக வந்து கேப்சர் பண்ணுறேன். அண்ட் இதை பற்றியுமே மினி விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளாகவே ஒரு அக்காட்ட நான் வந்து ப்ரைடல் மேக்கப்புக்கு போகிறப்பெல்லாம் ப்ரைடல் ஃப்ளாஸ் வந்து வாங்குகிறேன். அவங்கக்கிட்ட தான் வந்துட்டு அம்மா வந்து விடுப்பூ வாங்குவாங்க சாமிக்கு கட்டுறக்காக. முதல்ல நம்ம வீட்டிலே நல்லா பூத்துட்டு இருந்ததுங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் ஷீட் போட்டதுலேருந்து கொஞ்சம் நிழலாயிடுச்சு. பூக்குது, பட் அவ்வளோவா பூக்கிறது கிடையாது. அதனால் அந்த அக்காட்ட தான் வாங்குகிறோம். லாஸ்ட்டாக ஒரு 2-3 டைம் போகிறபோது தம்பிக்கிட்ட வந்து இந்த ஃப்ளார் வந்து கொடுத்து விட்டுடுறாங்க. நானும் ஃபஸ்ட் டைமே சொன்னாக்கா வேண்டாங்க்கா அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா நீ பிளாஸ்டிக் பூ வச்சுருக்க, இது வச்சுக்கோ நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ செகண்ட் டைமும் வந்து வாங்கியாச்சு சும்மாவே. தேர்ட் டைம் பார்த்துட்டு நான் தம்பிக்கிட்ட சொல்லி விட்டுட்டேன், ஒரு வேளை அந்த அக்கா கொடுத்தாங்க அப்படின்னா என்ன ரேட்டுன்னு கேட்டு நீ கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். இப்போ தான் எனக்கு இந்த பூவோட விலையே தெரிஞ்சுது. ஒரு பூ வந்து 15 ரூபா சொன்னாங்க. ஸோ 4 கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கான அமௌண்ட்டு கொடுத்த போது 40 ரூபா எடுத்துகிட்டு மீதி அமௌண்ட்டையும் வந்து தம்பிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்வீட்டில் நிறையா லவ் அண்ட் சப்போர்ட். அது எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில. எனக்கு எப்பவுமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக தான் வந்துட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கடைக்கு போயாச்சு. சீரியஸாக இவ்வளோ கூட்டத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. லாஸ்ட் டைம் அக்ஷய திருதியை விட இந்த டைம் வந்து பயங்கரமான ரஷ்ஷு. ஒருத்தங்க 4 கஸ்டமர் போல் எல்லாமே அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டே நினச்சிருந்தேன் முத நாளே போய் செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எனக்கு அதில் வந்து விருப்பம் இல்லை. காலையில் போயிட்டு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை. நான் வந்து ஜும்கா வந்து ஜிஆர்டியில் வந்து பார்த்துருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து 1.5 பவுன் போல் இருந்ததுன்னு நினைக்கிறேன். பட் என்னோடய சிட் அமௌண்ட் பார்த்துட்டிங்கன்னா 4 கிராம்ஸ்க்கு தான் இருந்தது. சரி ஓகே, இப்போதைக்கு ஒன்று சிறுசாக எடுத்துக்கலாம். என்கிட்ட ஜும்காஸே வந்துட்டு சுத்தமாக இல்லை, கோல்டில் வந்து இல்லை. ஸோ பார்த்துட்டிங்கன்னா எடுத்துட்டேன். சரி நம்ம போடலனா கூட நம்மளுக்கு ஒன்று பெருசாக எடுத்துட்டோன்னா இது பாப்புக்குட்டிக்கு வந்து அவங்க வளர்ந்தாங்கன்னா போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஜும்கா தான் எடுப்பேன்னு சொல்லி எடுத்திருந்தேன். ப்ரேஸ்லெட் பார்த்தேன், எனக்கு அவ்வளோவா வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பிடிக்கல. லாஸ்ட் டைம் பார்த்ததே தான் இருந்த மாதிரி இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து நான் பிளான் பண்ண மாதிரி ஜும்காக்குன்னு பிளான் பண்ணி தான் நான் வந்து அந்த சிட் வந்துட்டு போட்டேன். ஸோ அதுவே வந்து எடுத்துட்டேன். ஆஸ் யூஷுவல் அங்கே வந்து இந்த நியூ ஜுவல்லரிஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்க சொன்னாங்க. நான் வந்து ஒன்று போட்டு பார்த்தேன். எனக்கு வந்து அந்த மாங்காய் மாலை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் லக்ஷ்மி மாதிரி பெண்டன்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 4.5 பவுன் போல் வந்தது. ஜஸ்ட் அதை ட்ரை பண்ணி பார்த்ததோட சரி. பாப்புக்குட்டி பேரை சொல்லி அன்றைக்கி வாங்கியாச்சு. அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் போடுறேன்னு சொல்கிறாங்களா இல்லை பிடிக்கலன்னு சொல்கிறாங்களா நம்மளுக்கு தெரியல. பட் நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக நம்ம வந்து கோல்டு தானே, ஸோ வந்து மாற்றி மாற்றி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நான் கோல்டு ஒரு அசட்டாக தான் வந்துட்டு பார்ப்பேன். ஸ்டோனெல்லாம் இல்லாத மாதிரி தான் வாங்குவேன். பட் இந்த டைம் என்னவோ எனக்கு ஸ்டோன் இல்லாதது பிடிச்சிருந்தது. பட் அதை விட இதுதான் வந்து எவ்வளோ கம்மல் மாற்றி மாற்றி பார்த்தாலும் வந்து பிடிச்ச மாதிரி இருந்தது. நிறைய கேப்சர் பண்ண முடியல, பிகாஸ் அங்கே அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. நான் வாங்கின கோல்டு ஜும்கா பார்த்திங்கன்னா இதுதான். 6 கிராம்ஸ்க்கு கொஞ்சம் வந்து அதிகமாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்து இன்னொரு நல்ல vlogல மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர், பை பாய்.